ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவா ஸ்டோரி டைம். இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடை யார் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் கதை புரியும். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போன எபிசோட் எதிராக பார்த்து முடிச்சோன்னாக்கா ஹீரோயின் டீமும் 2 போலீஸ்காரங்களை காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன ஆனாங்க அப்படின்றதே ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த குளத்தில் விழுந்து பாதிக்கப்பட்டவங்களை யாரோ தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றது ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாங்க. ஹீரோவும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல ஹீரோயின் டீம்ல சேர்த்துருப்பாங்க. அதை அவங்க பாட்டிக்கிட்டே சொல்லியிருந்திருப்பாங்க. பாட்டியே சந்தோஷமா ரைஸ் கேக் பண்ணலான்ற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல டாக்டர் வந்திருப்பாங்க. அதோட போன எபிசோட முடிச்சா இப்போ வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போலாம். நீ பரோல்ல 1 வருஷம் வெளியில வந்துட்டேன்றது தெரியும், ஆனா உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்கன்றது தான் தெரியல அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. டாக்டரும் கேட்குறாங்க, ஏன் அதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி. ஆமா, அப்பாவியான குழந்தைங்களாம் இறந்தாங்களே, அதுக்கு வெறும் 20 வருஷம் தானே நீ தண்டனை அனுபவிச்சிருக்க, தண்டனை அனுபவிச்சு நீ திருந்தலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டாக்டரும் தேவையில்லாத பேசாத, அந்த மரணம் இல்லாத குழந்தை எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டாக்டர் சொல்றாங்க, ப்ரொஃபஸர் உனக்கு தான் தெரியுன்றதை என்கிட்ட சொல்லிட்டாரு, ஒழுங்கா சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி எனக்கு தெரியாது அப்படின்றத மட்டும்தான் சொல்றாங்க. பக்கத்துல தான் மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் பாட்டியோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல வேலை செய்யறவங்க தான் 5 கிலோ அரிசி ஊற வைக்கட்டுமா 6 கிலோ அரிசி ஊற வைக்கட்டுமான்னு பாட்டி கிட்ட கேட்கறாங்க. அப்பதான் பாட்டியை கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல யாருமே கிடையாது, இவங்களாம் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டியே அங்க வேலை செய்யறவங்களாம் தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்களும் கேட்கறாங்க, நீங்க தானே சொன்னீங்க ரைஸ் கேக் செய்யணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ எவ்வளவு வேணா ஊறவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க, இங்க யாருன்னா வந்தாங்களா அப்படின்ற மாதிரி. இல்ல யாரும் வரல, நீங்க தான் ரொம்ப நேரமா தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அங்கிருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல, இல்ல இந்த பவர் போகாது, உனக்கு சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி. அதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல மாத்திரை, அந்த மாத்திரைலாம் எடுத்து கவரில் போட்டுட்டு இருக்காங்க. அதான் எனக்கு இதுக்கப்புறம் சாவே கிடையாது, எதுக்கு இந்த மாத்திரைலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு இருக்காங்க. போட்டு எடுத்து போய் டஸ்ட்பின்ல வைக்கிறாங்க. கடைக்கு பின்னாடி தான் குப்பை தொட்டி இருக்கும். அந்த குப்பை தொட்டியில் எடுத்துட்டு போய் அந்த மாத்திரையெல்லாம் போட்டுடுறாங்க. போட்டு மேலே பார்க்குறாங்க, ஸ்டார்ஸ் இருக்கு. அந்த ஸ்டார்ஸை பார்க்கும்போது திரும்ப அவங்களுக்கு ட்ரிப்புக்கு போகணுன்ற ஆசை வந்துடுச்சு. அதனால அவங்களும் எப்போ போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு வீணா செலவு பண்ணிட்டு போகணும், நம்மளுக்கு தான் டெலிபோர்ட் ஆகிற பவர் இருக்கு, அந்த பவரை யூஸ் பண்ணி டிக்கெட் செலவே இல்லாமல் நம்ம போயிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் டெலிபோர்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் கிராஷ் ஆகி போகுது. அந்த கார்ல தான் டாக்டர், மைண்டை கண்ட்ரோல் பண்றவங்க, அப்புறம் இமேஜின் கேர்ள், அவங்க 4 பேரும் அந்த கார்ல தான் இருக்காங்க. ஹீரோனை பார்க்கல, அவங்க பட்டுன்னு கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே இப்போ கனவா வருது. அது என்னன்றது நம்மளுக்கு இப்போ காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே ஹீரோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல, அவங்க படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஊசி போட்டு சாகடிக்கிறாங்க. யாருன்னா டாக்டர் சாகடிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல திரும்ப அவங்க உயிரோட வந்துடுறாங்க. இது எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கத்துறாங்க, அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனா டாக்டர் சாவே இல்லாத குழந்தைய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு ஊசி போட்டுட்டே இருக்காரு. அந்த குழந்தை சாகுது, திரும்ப உயிரோட வருது. இதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் பாக்குறாங்க. இப்ப ஹீரோவே அவருக்குள்ள பேசிக்கிறாங்க, சாக முடியாதுன்றதுக்காக வலிய உணர முடியாதுன்னு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திரும்ப ஊசி போடுறாங்க. அந்த குழந்தை கத்த ஆரம்பிக்குது, எனக்கு வலிக்குது விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கத்துறாங்க. திரும்ப அந்த குழந்தை இறந்துருச்சு. ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு, அவனை விடுங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. கத்தும் போதே பார்த்தாக்கா ஹீரோட பவர்னால அந்த இடத்துல பெரிய ஒரு ஆக்சிடென்டே ஆயிடுது. கரண்ட் ஒயர்லாம் இருந்தா அந்த இடத்துல பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட்டே நடந்துருது. இப்போ அடுத்த நாள் கிம்மை தான் காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்காக லஞ்ச் பேக்கை பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பொண்ணு கையில சிடி பிளேயர் எடுத்துட்டு வருவாங்க. அந்த சிடி பிளேயர் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவும் கேட்பாங்க, உன்னோட பர்த்டேக்கு வேணா நான் வாங்கி தட்டாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை கேட்டோடனே அவங்க பொண்ணு சொல்லுவாங்க, 40வது பர்த்டே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கேட்டுட்டு அவங்களும் போவாங்க. கிம்மும் அவ்வளோ காஸ்ட்லியா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க பொண்ணுகிட்ட லஞ்ச் பேக் எடுத்து கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு அவங்க பொண்ணோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் இருக்கு. அதுல அது எவ்வளோ விலைன்னு போட்டிருக்கு. அந்த நோட்டீஸை பார்த்துட்டு கிம்மும் யோசிக்கிறாங்க, 40வது பர்த்டே இல்லை 60வது பர்த்டே தான் வாங்கி தரணும், இன்னிலேருந்து காசு சேர்த்து வச்சா கூட அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோனும் கால் பண்றாங்க. ஹீரோன் கிம் கிட்ட என்ன சொன்னாங்கன்றதை காமிக்கல. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ரூபின் தான் காமிக்கிறாங்க. ரூபின் தான் புறா கிட்ட பேசிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே டைம்ல ரூபின்க்கும் ஹீரோன் கால் பண்றாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ தான் நின்று பேசிட்டு இருக்காங்க. பின்னாடில இருந்து ஹீரோன் தான் வாத்தியாரே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் திரும்பி பாக்குறாங்க. ஒரு சைட்ல கிம், இன்னொரு சைட்ல ரூபின், 3 பேரும் யூனிஃபார்ம் போட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இவங்க 3 பேரா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் மட்டும் தான் கூட்டிருப்பாங்க, கூட பார்த்தா அவங்க ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோன்னு சொல்றாங்க, வர வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா இருந்தா வர சொன்னீங்கல்ல, அதான் நாங்க 3 பேர் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர் மேல கை போட்டுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. கிம்மும் கையெடு இந்த கோட்டை மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெடுத்து விட்டு கோட்டை மாட்டிட்டு ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க, நீ ரொம்ப நல்லவன் தான் மிஸ்டர் விசித்திரம், எங்களோட சேவை மக்களுக்கு எப்பவுமே தேவையான, இது இந்த மக்களுக்கு தான் புரிய மாட்டேது, உனக்கு புரிஞ்சிட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி கிம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரூபினும் சொல்றாங்க, இந்த யூனிஃபார்மை போட்டது எங்களுக்கு
உங்களுக்கே அரசு அதிகாரி மாதிரி தோணுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அரசு அதிகாரி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்க்குறாங்க. ஹீரோன்னு இந்த 2 விரல நீ என்னென்ன வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட 2 விரல காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே இந்த இடத்துலலாம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 விரலையும் அடக்குறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ கூட வேலை செய்கிறவங்களும் வராங்க. பரவாயில்லையே சொன்ன மாதிரி டீம் ரெடி பண்ணிட்ட போல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. ஆனால் இவங்கள பார்த்தது இதுக்கு நீ கூட்டிகிட்டு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்க்குறாங்க. பார்த்தா 3 பேரும் போய மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தான் மக்கள் குறை தீர்ப்பு மையம், எங்களுக்கு சோர்வுன்ற ஒன்று கிடையவே கிடையாது, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக நாங்கள் எப்பயுமே காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி பாட்டு மாதிரி பாடுறாங்க. அந்த பாட்டை கேட்டு திரும்ப ஹீரோட முகத்தை தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு தெரியுது, தம்பிக்கு அனுபவம் இல்லை தான், ஆனால் எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது, நாங்கள் தம்பியை பத்திரமா பார்த்துக்குறோம், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இருக்கிறது தாண்டா எனக்கு பயமே அப்படின்ற மாதிரி அவரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நீங்கள் நல்லா வேலை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க. அப்போது ஒரு பஸ் வருது. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா சர்ச்லேருந்து வருது. அவங்களும் பார்த்தாக்கா சர்ச்லேருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு ஹெட் மாதிரி இருக்காங்க. அவங்க தான் ஸ்பீச் கொடுக்குறாங்க. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக காத்துட்ருக்கோம், இந்த ஊரில் ஒரு குப்பையை கூட விடாமல் எல்லா குப்பையும் பொறுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொன்னோடனே ஹீரோக்கு கிராவிட்டியோட ஞாபகம் வந்துச்சுன்னா கிராவிட்டியுமே இதே மாதிரி தானே சொல்லியிருப்பாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. அதனால் ஹீரோனு ரூபின்னு கிம் 3 பேரையும் கூட்டிகிட்டு போய் ரூமில் போட்டு அந்த பவர் ஏன் எதுக்கு வருது, அந்த பவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் 3 பேர் கற்றுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ரூம்குள்ளே விட்டு லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ரிசர்ச் பண்ணுறாங்களா அந்த இடத்த தான் காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தர் குளத்துல விழுந்திருப்பாங்கல்ல, அவரோட உருவம் கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் மீன் மாதிரி இருந்திருக்கும். அவரை கூட தண்ணியில் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அவருக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இதை மேலே இருந்து இமேஜின் கேர்ள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்களும் பார்க்குறாங்க. இமேஜின் கேர்ள் தான் கேட்குறாங்க, சைடு எஃபெக்ட் அதிகமாகி இன்னைக்கு இவரால் மூச்சு விட முடியாமல் இறந்துட்டாங்க, நம்மளுக்கும் இது மாதிரி ஒரு நாள் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா அவங்களும் சொல்கிறாங்க, நீ அப்பாவை மட்டும் நம்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்பாவை நம்புறேன் தான், இருந்தாலும் அவர் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறோம், தேவையில்லாத பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, முதல்ல அந்த மரணம் இல்லாத குழந்தைய போய் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி பாட்டியை தான் காமிக்கிறாங்க. பாட்டி ரெஸ்டாரண்ட் வாசலில் தான் நிற்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் வாசல்லே சைடில் ஒரு இடத்துல நோட்டீஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்குள்ளே வரவங்கலாம் ஒரு வாட்டி அந்த நோட்டீஸை பார்த்துட்டு வராங்க. அதாவது பாட்டி வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு உள்ளே வராங்க. இப்போ பாட்டியும் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துடுறாங்க. சுன்மாவும் பாட்டியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் நிறைய செலவு பண்ணி வச்சேன், எல்லாமே அழிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சுன்மாவும் ஆமாம் பாட்டி இது எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சுன்மா கிட்ட என்ன கேட்குறாங்கனாக்கா, பாட்டியை பார்க்கறதுக்காக 4 பேர் வந்திருப்பாங்க, ஆனால் வந்தாங்களா இல்லையா அப்படின்றதே பாட்டியை கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கும். அதனால கேமராவை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேமராவை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயும் எல்லாமே எரேஸ் ஆகிட்டு இருக்கும். அதை தான் சுன்மா கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒன்றை தவிர எல்லாமே எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுன்மாவும் போட்டு காமிக்கிறாங்க. அதில் ஹீரோயின் தான் இருக்காங்க. டிக்கெட் செலவே இல்லாமல் நான் வெளியூருக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ கூட 4 பேரும் காரில் கிராஷ் ஆகி போயிருந்திருப்பாங்களா. இப்போ அந்த சீனை தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. கிராவிட்டி தான் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு தான் 3972 கூட சுற்றிட்டு இருக்கு, இந்த பொண்ணு ஒரு டிஃபெக்டிவாக என்னன்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கிராவிட்டியும் கேட்குறாங்க. டாக்டரும் குப்பையை பொறுக்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கிராவிட்டியும் காரை விட்டு இறங்கி வந்து கிளாப் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி பண்ணுறதுக்காக வராங்க. பார்த்தா திடீர்னு ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடுறாங்க. இதை 4 பேருமே பார்த்துடுறாங்க. பாட்டியும் சேர்ந்து பார்த்துடுறாங்க கேமரா வழியாக. அதே சேம் டைம் ஹீரோனும் அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கிம்மும் அப்போ நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனும் சொல்கிறாங்க, நான் கிளப்புக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ இந்த ஊரை விட்டே தாண்டலை அப்படின்ற மாதிரி கிம்மும் சொல்கிறாங்க. ரூபி என்ன படுத்துறாங்க, பரவாயில்ல அவளோட பவரை யூஸ் பண்ணி அவள் வீட்டை விட்டாவது தாண்டிருக்கா, நம்மளாம் பவரே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்தில் யூஸே பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் தான் இப்போ அந்த நேரம் சம்மந்தமே இல்லாமல் ஒன்று சொல்கிறாங்க, நேற்று நான் ஒரு புக்கு பார்த்தேன், அதில் ஒரு ராணி அவங்கள சுற்றி நடக்கிற கெட்ட சக்தியெல்லாம் உள்வாங்கி தனக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்தியை மாற்றி அவங்க ராஜ்யத்தை காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு எதுக்காக இதை சொல்லிச்சுன்னு. ஹீரோனா அவங்கள பார்த்துட்டு இல்லை நல்லா இருக்கே அப்படின்றதுக்காக சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நம்ம எதுக்காக சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், வாங்க நம்ம பவர் என்னன்றதை கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரூபினும் ஒரு வேளை எனக்கு கண்ணு கலங்கினாக்கா என்னோட பவர் வேலை செய்தோ அப்படின்ற மாதிரி சும்மா தான் சொல்லியிருப்பாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த அந்த கட்டையை உட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் ஒரு வாட்டி குத்தி பார்க்குறான், கட்டை உடையலை. அதுக்கப்புறம் அவன் பயப்பட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோனுக்கு கிம்மும் உன்னால் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு அவங்க ஹார்ட் பீட் சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஏதோ ஞாபகம் வர மாதிரி இருக்குது, அதனால கொஞ்சம் நவருங்க, எனக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க.
அவங்க பாட்டியை பார்த்து பயந்து தான் அந்த கபோர்ட்குள்ளே போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அதே டைம் அந்த ஃபேக்ட்ரி இடிஞ்சு விழுந்து அவங்க பயந்ததுனால தான் அவங்க வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகியிருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பயத்தில் ஹார்ட் பீட் அதிகமாகுது, அப்போ தான் நம்ம டெலிபோர்ட் ஆகிறோம், அப்போ நம்ம ஹார்ட் பீட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனும் டான்ஸ் ஆடுறாங்க, ஓடுறாங்க. பின்னாடியில் பார்த்தாக்கா கிம் உன்னால முடியும் இந்த கட்டையோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பாட்டி தான் கால் பண்ணுறாங்க, நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும் சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே ஹீரோனுக்கு கேட்கல. என்னாச்சு ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்லிட்டு சுன்மோ நீ முதல்ல உன்னோட ஆஃபீஸ்க்கு போ, ஹீரோனோட செல்ஃபோன் சிக்னல் எங்கே இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுன்மோவும் சரிங்க மிஸ் கிம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பார்த்தா பாட்டியும் யோசிக்கிறாங்க, யோசிச்சு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அதுதான் சுன்மோ ஹீரோன் எங்கே இருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுன்மோவும் சொல்கிறாங்க அவள் தூய்மை பணி வேலைக்கு போயிருக்கான்னு சொன்னா, அவள் இருந்த இடத்துல தான் இருக்கா, அவள் ஒரு இன்ச்சு கூட நகரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சுன்மோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியும் ஃபோனை காதுலேருந்து எடுத்துடுறாங்க. எதிர்த்தாப்புல நிற்கிறது யாருன்னு பார்த்தாக்கா இமேஜின் கேர்ள் தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் பாட்டியோட கண்ணுக்கு சுன்மோ மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. என்னோட சுன்மோ எப்பயுமே என்னை மிஸ் கிம்னு கூப்பிட மாட்டான், பாட்டிமான் மட்டும்தான் கூப்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறேன், ஆனால் இது மாதிரி சின்ன விஷயத்துல தான் கோட்டை விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க. இப்போ பாட்டியும் இமேஜின் கேர்ளும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீ எதுக்காக இது மாதிரி மாறின, நீ நல்ல பொண்ணாக தானே இருந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களையும் நான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இமேஜின் கேர்ள் சொல்கிறாங்க, அப்படியே நல்லவங்க மாதிரி பேசாதீங்க, சாகாத உயிரோட இருக்க குழந்தையும் சக்தி இல்லாத குழந்தைங்களையும் தான் நீங்கள் காப்பாற்றினீங்க, எங்களை மாதிரி வண்டர் கிண்டரை மொத்தமாக நீங்கள் விட்டுட்டீங்க, நாங்களும் ஒரு குழந்தைங்க தானே, எங்களை பற்றி இந்த உலகத்துக்கு நீங்கள் காமிக்கக்கூடாதுன்னு நினச்சி அங்கேயே சாகட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மரணம் இல்லாத குழந்தைய ஒரு வண்டர் கிண்டர் தானே, அவங்கள மட்டும் நீங்கள் எப்படி காப்பாற்றுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் எங்கள் அப்பா எங்களை காப்பாற்றினாரு, நான் திரும்ப வருவேன்னு சொன்னார், அதே மாதிரியே வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லு அந்த மரணம் இல்லாத குழந்தை எங்க, நீ மட்டும் சொல்லலைன்னா உனக்கு வாழும் போதே நான் நரகத்தை காமிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் 20 வருஷமாக நரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாத போயிடுச்சு, நினச்சி என்னோட நிம்மதியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் சரி அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு இமேஜின் கேர்ளும் சொல்கிறாங்க, அப்பா அந்த குழந்தையோட பாடி எடுத்து வை, நீ இதில் எதனா போய் சொன்னு தெரிஞ்சுன்னா நீ நல்லா இருப்ப, உன்னை சுற்றி இருக்கவங்கள நான் நரகத்தில் தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்த்தா இவ்வளோ நேரம் சுன்மோ லைனில் தான் இருந்திருக்காங்க. கேட்டியா சீக்கிரமாக ஹீரோன் எங்கே இருக்காலும் எட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. சர்ச்லேருந்து ஆளிட்டு வந்திருப்பாங்களா, அதில் கூட ஒருத்தங்க லீடராக ஸ்பீச் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க தான் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கிராவிட்டியை கடவுள் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்றாங்க, இல்ல அவர் கடவுள்லாம் கிடையாதுப்பா, கடவுள் அப்பாவி மக்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஆனா நீங்க அப்படி கிடையாது, உங்க சுயநலத்துக்காக அப்பாவி மக்களை சாகடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தாக்கா அந்த இடத்துக்கு கிராவிட்டி வந்துடுறாங்க. அப்போ அந்த லீடர் உன்னோட அழிவு இங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா கிராவிட்டி ஒரு காரத்துக்கு போடுறாங்களா, ஹீரோ தப்பிச்சிடுறாங்க, அந்த லீடர் இறந்துடுறாங்க. ஹீரோவும் கிராவிட்டியும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அங்க இருந்து சீன் கட் பண்ணி ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. கிம் பார்த்தா சீலிங்ல ஒட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா என்னை தூக்கி போட்ட அப்படின்ற மாதிரி கிம்மும் கேட்கறாங்க. ரூபின்னு சொல்கிறாங்க, நீங்கள் சும்மா அடிப்பீங்கன்னு பார்த்தா எனக்கு வலிக்கிற மாதிரி அடிச்சிங்க, அதான் கோவத்தில் தூக்கி போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோனும் டெலிபோர்ட் ஆகிடுவாங்க அப்படின்றதுக்காக ஓடிருப்பாங்க, டான்ஸ் ஆடிருப்பாங்க, ஆனால் எதுவுமே ஆகலை, அவங்க டயர்டில் வந்து படுத்துட்டாங்க. நீங்கள் 2 பேரும் உங்கள் பவரை யூஸ் பண்ணிட்டீங்க, நான் இன்னும் வந்ததுலேருந்து என் பவரை யூஸ் பண்ணவே இல்லையே, வாத்தியார் வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி ஹீரோ இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஃபைட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் குடுகுடுன்னு ஹீரோ பக்கத்தில் ஓடி போய் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி சக்தியை யூஸ் பண்ண சொன்னீங்களா, நான் என்னோட சக்தியை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஹீரோவும் எதுக்காக இங்கே வந்த, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் மேலே நிமிர்ந்து பார்க்குறாங்க, எல்லா பொருளுமே பறந்துட்டு இருக்கு. கரெக்டாக அவங்க மேலே விழற மாதிரி வருது எல்லா பொருளுமே. ஹீரோயின் பயத்தில் உட்காருவாங்க. பார்த்தா அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி கிம் இருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. பக்கத்தில் ரூபின் தான் இருப்பாங்க. ஹீரோன்னு வாத்தியார் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ மட்டும்தான் வந்த, நீ யாரையும் கூட்டிட்டுலாம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன்னு வாத்தியாருக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூபினோட டிஷர்ட்டை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. அப்போதான் வந்து நின்று இருப்பாங்க. பார்த்தா எங்கேருந்து கார் பறந்து வரும். ஜஸ்ட் மிஸ்ல 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. அப்புறம் ஹீரோ எதிர்த்தாப்புல சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ கிட்டே போய் பேசுறாங்க. ஹீரோ எதுக்காக 2 பேர் இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோன்னு சொல்கிறாங்க, உங்களை காப்பாற்ற தான் வாத்தியாரே வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு கையிலையும் ரூபின் ஒரு கையிலையும் பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு டெலிபோர்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி திறக்கிறாங்க. ஆனால் டெலிபோர்ட் ஆகலை. கிராவிட்டி கவலைப்படாதீங்க, உங்க 3 பேரையும் ஒன்றா அமுச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ரூபினும் சொல்கிறாங்க, உன்னோட பவருக்கு என்ன சின்ன நேரம்னு பார்த்து தான் உன்னோட பவர் எதுவும் வேலை செய்யாதா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ஹீரோன் கிட்ட கேட்பாங்க. ஹீரோனுக்கு கோவம் வந்துடும். அதனால பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் மற்றவங்க காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காத, உன்னை காப்பாற்றுறதுக்கு நீயும் எதனா முயற்சி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் கத்திடுறாங்க. ரூபினுக்கு கோவம் வந்துடுது. பார்த்தா 3 பேர் மேலேயும் கார் விழுந்துடுது. ரூபின் ஒரே
குதிரையால் அந்த காரை தூக்கி இடையே வச்சிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோனும் இல்லை, ஹீரோவும் இல்லை. ரூபின் காரை தூக்குனதை கிராவிட்டி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக டே யாருடா நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டவனே நான் தான் கங் ரூபின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தப்பிச்சிட்டாங்க, ஆனால் நீ இருக்கில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாப் மாதிரி தட்டுறாங்க. பார்த்தா அந்த கிளாப் தட்டியும் ரூபினுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன் இவங்கிட்ட என்னோட பவர் எதுவும் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி கிராவிட்டி யோசிச்சுட்டு அவர் பாட்டுன்னு கிளாப் தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ரூபினை சுற்றி குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற பொருள் எல்லாமே நசுங்கி போகுது. அதை கிராவிட்டியும் பார்க்குறாங்க. இருந்தாலும் கிளாப் தட்டிக்கிட்டே இருக்காங்க. ரூபினும் கேட்குறாங்க, பேர் சொன்னதுக்கு இவ்வளோ கிளாப் தட்டுறீங்க அப்படின்ற மாதிரி. அந்த கிளாப் சத்தத்தை கேட்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அதனால ரூபினும் கிளாப் தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுக்கு அரோரா அப்படின்ற ஒரு பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ அந்த பிளேஸ்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோன் கூட ஹீரோவை கூட்டிட்டு டெலிபோர்ட் ஆயிருப்பாங்கல்ல, அப்போ அவங்க டெலிபோர்ட் ஆக போறாங்கன்றதே தெரியாது. கார் மேலே விழுந்திருக்கும். அப்போ ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவங்க ஹீரோவை பிடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதில் அடிபட்டு ஹீரோனுக்கு ரத்தமாக போயிட்டு இருக்கு. ஹீரோனா அந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றாங்க, நல்ல வேலை சாகிறதுக்குள்ளே இங்கே வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. பார்த்தா அவங்க இறந்துடுறாங்க. ஹீரோவும் சிபிஆர் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி கிம்மை தான் காமிக்கிறாங்க. சுன்மோ ஹீரோனை தேடி வந்திருக்காங்க. கிம் கிட்டையும் கேட்குறாங்க, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி. கிம்மும் என்னோட பேர் கிம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தாக்கா கீழே விழுந்துடுறாங்க சுன்மோ மேலே. சுன்மோ எதுவும் கேட்டிருக்க மாட்டான். கிம்மே சொல்கிறாங்க, நான் ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருந்தேனா, அதனால தான் மேலே போய் ஒட்டிக்கிட்டேன், மற்றபடி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே பார்த்தா கை அந்த ஃப்ளோரோடய ஒட்டிக்கிச்சு. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இன்னும் ஹீரோ சிபிஆர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்க்குறாங்க கழுத்து கீழே ஒரு தழும்பு இருக்குது. அந்த தழும்பை ஹீரோவும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த தழும்பை பார்த்துட்டு இருக்கும்போதே ஹீரோன் ஏஞ்சி உட்காடுறாங்க. பார்த்தா அவங்களுக்கு உயிர் வந்துடுச்சு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.